ஒரு கிரீன் டாப் குடுத்தாங்கன்னா, ஒரு க்ளவுடி கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்டில் அவுட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸுமே அதே மாரி தான். நீ சொன்ன தேர்ட் இன்னிங்ஸ்லாம் ஓகே தான். பட் ஆனா இங்கிலாந்துல இப்போ கரண்ட் ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னா, பிட்ச் வந்து நாள் ஆக ஆக கிராக் மார்க்ஸோ இல்ல ரொம்ப இதுவோ அந்த டிட்டரேட் ஆறதுக்கு பதிலா ரொம்ப பெட்டர் ஆயிட்டே போகுது. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன் அந்த பிட்ச்ல வந்து. இங்கிலாந்துல ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரொம்ப ரீசென்ட் ட்ரெண்ட். ஸோ அது ஒரு ரீசன் தான். முன்னாடிலாம் நம்மளாம் ஞாபகம் இருக்கும். 4த், 5த் டேலாம் பேட்டிங் பண்ணவே பயப்படுவாங்க. இந்தியன் கண்டிஷன்ஸ்னா பயங்கரமா டர்ன் ஆகும். சர் சர் அங்க பிச்சா இங்க வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கிலாந்துனா பயங்கர ஸ்விங் ஆகும், கிராக்ஸ் இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கானா பயங்கர அன்ஈவன் பவுன்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இங்கிலாந்துல தான் அந்த மாதிரி இல்ல. நாள் ஆக ஆக ரொம்ப ஈஸியா இருக்கு பேட் 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 பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ பிட்ச் வந்து பெட்டர் ஆயிட்டே இருக்கு. அந்த ஒரு 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 பர்டிகுலர் சான்சஸ் இருக்கிறதுனால மட்டுமே நான் வந்து பவுலிங் சூஸ் பண்ணுவேன். அண்ட் பவுலிங் சூஸ் பண்ணாலுமே நம்ம டேரக்டா வின்னு சொல்லிட முடியாது. யூ ஹேவ் டு கண்டெயின் த டீம். ஒரு 250க்குள்ள அவங்கள இது பண்டில் அவுட் பண்ணணும். திரும்ப நீங்க வந்து லீட் வைக்கும் போது ஒரு 50 ஒரு 70 ரன்ஸ் லீட் வைக்கணும். திரும்ப அவங்கள பண்டில் அவுட் பண்ணணும். நிறைய இது ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் ஒரு டிட்ரேட் ஆகுறதுங்கிறதுனால நான் வந்து அந்த பிட்ச் கண்டிஷனுக்காக நான் வந்து பவுலிங் சூஸ் பண்றேன். நீ சொன்ன அந்த லேட்டரான வந்து நிறைய அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு சொல்ல அதுக்கு காரணம் வந்து இங்கிலீஷ் சம்மர் எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரையர் ஆகுதுன்னா ரொம்ப ட்ரையர் ஆகுது. 25 டிகிரி 26 டிகிரி கான்ஸ்டன்டா வந்துட்டு இருக்கப்போ அந்த மாய்ஸ்சரை வந்து எடுத்துருது. இங்கிலாந்து வந்து யூஸ்வலி இட் வில் பி க்ளூமி. நீ நிறைய இது பார்த்தனா நிறைய செஷன் வந்து உனக்கு வாஷ் அவுட் ஆகும் டியூ டு ரெயின். இந்த வாட்டி அப்படி ஆகாததுனால பிக்சர்ஸோட எஃபெக்ட் வந்து அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ல பிச்சும் அஃபெக்ட் ஆகுது. இட் பிகம்ஸ் மோர் ட்ரையர். அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெதர் பிஹேவ்ஸ்ன்றது.